Good morning, dears. Hearty welcome to my channel Learning with Sarita. In this session, I will teach you the topic electric field due to an electric dipole at a point on the equatorial line. After the teaching session, there are many interesting learning sessions. So watch the video fully and learn joyfully. Okay, come, let me teach. Electric field due to an electric dipole at a point on the equatorial line. டைட்டில் என்ன கேட்டிருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்ட் E vector due to a dipole ஒரு ஈக்விட்டோரியல் பிளேனில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஈக்விட்டோரியல் பிளேன்னா என்ன? பிளேன் that is perpendicular to the axis joining the charges and the plane is equidistant from charges. அதாவது அந்த டைபோல்னுடைய ஆக்சிஸ் ரெண்டு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைபோலை ஜாயின் பண்ணுற லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். அதே மாதிரி ரெண்டு சார்ஜஸுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் இந்த மிடில் ஆஃப் த டூ சார்ஜஸ். இந்த டயக்ராம் பாருங்கள். -q and +q are separated by a distance 2a and the equatorial plane is equidistant from the charges. Okay? இப்போ இதான் மிடில் ஓன்னு மார்க் பண்ணியிருக்கேன். equidistantனா at a distance of a from -q and a distance of a from +q. Now we consider a point C at a distance r from the midpoint of the dipole. Next, இதே டயக்ராமில் E plus வெக்டாருக்கும் E minus வெக்டாருக்கும் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வரையணும். நமக்கு தெரியும் E வெக்டார் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். தட் இஸ் இப்போ டிஸ்டன்ஸ் R இன்க்ரீஸ் ஆகும்போது மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகும். distance r decrease ஆகும்போது magnitude of E vector increase ஆகும். If r does not vary, magnitude of E vector also does not vary. இங்க point Cல plus q minus q ரெண்டுக்கும் equidistantல இருக்கு. அதாவது r நமக்கு vary ஆகலை. அப்போ r vary ஆகலைன்னா என்ன? magnitude of E vectorம் vary ஆகாது. அப்போ length of E plus vector and E minus vector are of same length. டயக்ராமில் பாருங்கள், E plus வெக்டாரும் E minus வெக்டாரும் சேம் லென்த்தில் வரைகிறோம். நமக்கு R வேரி ஆகலை, அப்போது மேக்னிடியூட் ஆஃப் E வெக்டாரும் வேரி ஆகாது. இப்போ டியூ டு ப்ளஸ் q சார்ஜ் பாயிண்ட் Cயில் ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால் E plus vector direction எப்படி இருக்கும்? Outward, that is along BC. Due to -q charge, point Cல attraction இருக்கும். அதனால் E minus vector is inward direction along CA. ஓகேயா? நெக்ஸ்ட்டு dipole moment vector -q to +q தான் direction point பண்ணி இருக்கும். இந்த டாப்பிக்கில் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணுறோம். அதனால் அதனுடைய ரெப்ரசன்டேஷன் -p வெக்டார்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் E டோட்டலுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ E ப்ளஸ் வெக்டார் அண்ட் E மைனஸ் வெக்டார் ஆர் ரீசால்வ்ட் இன்டு காம்பனன்ட்ஸ். ரீசால்வ்ட் இன்டு காம்பனன்ட்ஸ்னால் என்ன? ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார்ஸ். இப்போது ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாக வெக்டார்ஸை நம்ம ரீசால்வ் பண்ணுவோம், அதாவது ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அண்ட் தி வெக்டார் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா வித் த ஹரிசான்டல் காம்பனண்ட். அப்போ ஹரிசான்டல் காம்பனண்ட் எப்படி கொடுப்போம்? மாட் ஆஃப் தி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. வெர்டிக்கல் காம்பனண்ட் எப்படி கொடுப்போம்? மாட் ஆஃப் தி வெக்டார் இன்ட்டு சைன் தீட்டா. ரெசல்யூஷன் ஆஃப் E ப்ளஸ் வெக்டார் எப்படி கொடுக்கணும்னா, இப்போ நம்மளுடைய பாயிண்ட் C இங்கே இருக்குது. E plus vector is pointing outward. அப்போ the vector makes angle theta with the horizontal component. அப்படி தானே? அப்போ இந்த இடத்துல theta மார்க் பண்ணுறோம்.
அப்போ horizontal component mod E plus vector cos theta is parallel to the dipole. கீழே தானே dipole வரைஞ்சிருக்கும். அப்போ horizontal component is parallel to the dipole. And the vertical component E plus sin theta is perpendicular to the dipole. Next, E minus vector எப்படி resolution கொடுக்கணும்னு பார்க்கலாம். இந்த diagram பாருங்க. E minus vector makes angle theta with the horizontal component. இங்க E minus vector inward directionல இருக்கா? This makes an angle theta with the horizontal component. அப்போ horizontal component E minus vector mod cos theta is parallel to the dipole and E minus vector sin theta is perpendicular to the dipole. ஓகேயா? இப்போ இந்த diagram பாருங்க. அந்த ரெண்டு ரெசல்யூஷனும் கம்பைன் பண்ணி கொடுக்கும். E plus வெக்டாருக்குரிய ரெசல்யூஷனும் E minus வெக்டாருக்குரிய ரெசல்யூஷனும் கம்பைன் பண்ணி கொடுக்கணும். கொடுக்கும்போது நமக்கு E plus vector cos theta and E minus vector mod cos theta horizontal component வருது. E plus vector mod sin theta E minus vector mod sin theta vertical components வருது. இப்போ இந்த டயக்ராமில் E plus வெக்டாருக்கும் E minus வெக்டாருக்குரிய ரெசல்யூஷனும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்மளுடைய பாயிண்ட் C இங்கே இருக்குது. E plus vector pointing outward, E minus vector pointing inward. அதுக்குரிய ரெசல்யூஷன்ஸை ஒரே டயக்ராமில் கொடுத்துருக்கோம். இப்போ parallel components, perpendicular components ரெண்டும் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ parallel componentsலாம் இது E plus vector mod cos thetaவும் E minus vector mod cos thetaவும். perpendicular components எது? E plus vector sin thetaவும் E minus vector mod sin theta. parallel components எப்படி இருக்கு? equal in magnitude and same in direction. அப்படி தானே? அதே மாதிரி perpendicular components equal in magnitude, opposite in direction. இப்போ sum of the parallel components என்னது? gives the magnitude of the total field at C and the direction of the electric field is opposite to the dipole moment vector. Okay, and the sum of the perpendicular components is 0. ஏன்னா equal and opposite இருக்கு. அதனால sum of the perpendicular components is 0. Okay, by this the diagram உடைய explanation முடிஞ்சது. இப்போ நம்ம E total வெக்டாருக்கு ஒரு derivation கண்டுபிடிக்கணும். derivation for E total vector. இப்போ E total வெக்டாருக்கு E plus vector mod cos theta minus P unit dipole moment வெக்டாரினுடைய யூனிட் வெக்டார் plus E minus vector mod cos theta minus P unitனு கொடுக்குறோம். அதாவது parallel componentsனுடைய sum. அப்போ minus sign வெளியே எடுக்கிறோம். E plus vector mod cos theta P unit minus E minus vector mod cos theta P unit. ஓகே, இப்போ E வெக்டாருக்கு நம்ம substitution 1 by 4 pi epsilon naught Q by R square கொடுப்போம்ல. இப்போ R இருக்கிற இடத்துல நம்ம BC square and for the second term AC square. ஏன்னா நமக்கு distance வந்து same தான். AC is the distance between minus Q and point C and BC is the distance between plus Q and point C. Okay, இப்போ AC க்கும் BC க்கும் நம்ம R and A in terms of R and A expression கொடுக்கணும். அப்போ பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். பித்தகோரஸ் தியரம்னா என்ன? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஸ்கொயர் ஆஃப் தி ஹைப்போட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ். இப்போ நம்ம டயக்ராமில் இங்கே O இருக்குது, மேலே பாயிண்ட் C இருக்குது,
minus q charge இருக்கிற இடம் a. அப்போ இங்கே a rனா hypotenuse என்னது root of r square plus a square. அதே மாதிரி other side o and then b c. அப்போ hypotenuse c, bc is the hypotenuse. அப்போ root of r square plus a square. Okay, அப்போ that is ac is equal to bc is equal to root of r square plus a square. Now E total vector is equal to minus 1 by 4 pi epsilon naught q cos theta by root of r square plus a square the whole square p unit minus 1 by 4 pi epsilon naught q cos theta by root of r square plus a square the whole square p unit. But that is equal to 1 by 4 pi epsilon naught q cos theta by r square plus a square. ஏன்னா இங்கே root இருக்கும்போது அது 1 by 2 வருமா, 1 by 2 the whole power 1 by 2 எடுக்கும்போது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ r square plus a square minus 1 by 4 pi epsilon naught q cos theta by r square plus a square p unit. That is equal to minus 1 by 4 pi epsilon naught 2q cos theta by r square plus a square p unit. We know that cos theta is equal to adjacent side by hypotenuse. Okay, இப்போ நம்ம அங்கே எக்ஸ்பிரஷனில் cos thetaக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ cos theta is equal to adjacent side by hypotenuse. இப்போ nothing but a by root of r square plus a square. அப்போ E total vector என்னவாகும், minus 1 by 4 pi epsilon naught 2q by r square plus a square cos theta இருக்கிற இடத்துல a by root of r square plus a square p unit. ஓகேயா, இப்போ root of r square plus a square இங்கே ஒரு டேர்ம் இருக்கு, இங்கே அதே டேர்ம் r square plus a square இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். r square plus a squareையும் r square plus a square ரூட்டையும் கம்பைன் பண்ணணும். அதனுடைய பவர்ஸ் என்னது 1 and 1 by 2. பவர்ஸ் ஆட் பண்ணும்போது ஹோல் பவர் 3 by 2 வரும். அப்போ minus 1 by 4 pi epsilon naught 2qa by r square plus a square the whole power 3 by 2. அப்போ E total vector is equal to minus 1 by 4 pi epsilon naught. இந்த இடத்துல p vector கொடுக்கணும். எப்படி, நமக்கு 2aq p unit is nothing but electric dipole moment p vector னு தெரியும். electric dipole moment. இப்போ it is given by the representation p vector. E total vector is equal to minus 1 by 4 pi epsilon naught p vector by r square by plus a square the whole power 3 by 2. If r is far greater than a, terms in a எப்படி ஆயிரும், negligible ஆயிரும். அப்போ E total vector is equal to minus 1 by 4 pi epsilon naught p vector by r square the whole power 3 by 2. அப்போ இங்கே 2 cancel ஆயிரும். அப்போ minus 1 by 4 pi epsilon naught p vector by r cube. அப்போ final expression E total vector is equal to minus 1 by 4 pi epsilon naught r cube p vector by r cube for r far greater than a. Okay, next we move on to the discussion of the discussions about the conclusions of the topic. First one is the direction of the electric field. The direction of the electric field at points on the equatorial plane is directed opposite to the dipole moment vector. Okay, அப்போ that is along minus p vector. And next is the proportionality of electric field with distance. For point charge, நமக்கு தெரியும் E vector is inversely proportional to square of the distance. அதே மாதிரி டைபோலுக்கு E vector is inversely proportional to cube of the distance. நம்ம final expressionல denominatorல r cube வரும். Okay, அப்போ among E proportional to square of r and E proportional to cube of r ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு
r cube value தான் larger-ஆ இருக்கும் and it reaches 0 faster. Denominatorல இருக்கும்போது its value reaches 0 faster. அப்போ the electric field due to a dipole at very large distance goes to 0 faster than the electric field due to a point charge. Okay, அப்போ point charge விட ஒரு dipole தான் the field reach 0 faster. The reason is that at very large distances the dipole appeared to be close to each other and the charge neutralize each other. Okay, next we go for the existence of the point dipoles. இப்போ E total vector is equal to 1 by 4 pi epsilon naught 2 p vector by r cube வந்து valid for r very greater than a. Now r far greater than a na, what does it mean? The distance of the test charge from origin is far greater than the distance of the charge from the origin. Okay, but when a dipole is viewed from a far distance, the distance between the dipoles 2a, it approach 0 and the charge q approach infinity. Appo p vector is equal to 2a into q, that is nothing but 0 into infinity. For 0 we can replace by 1 by infinity into infinity, and for conceptual understanding this becomes 1, and that is it is a finite value. That is p vector is equal to 2a, q is the electric dipole moment. Here 2a tends to 0 and q tends to infinity, then p gets a finite value. Appo in this state the dipole is called as a point dipole. And to the total electric field E total due to a point dipole on an equatorial plane is exact and true for any value of r. Not only for very far distance away from A, the value holds good for any value of r. Okay students, by this our teaching session is over, and next we move on to our one word session. Here are some apples for you holding one words. Okay, now let me start. First one word, an equatorial plane is a plane dash to the axis joining the charges and dash from the charges. And next one word, two vectors of equal in magnitude and opposite in direction dash each other. And next one, if point C is equidistant from a dipole, the magnitude of electric field at C due to minus q and plus q is dash. And next one word, the direction of electric field at points on an equatorial plane is directed dash to the dipole moment vector. Next one word, the total electric field E total due to a dipole moment on an axial or equatorial plane is exact and true for any value of dash. Okay students, now we move on to the concept within me session. First diagram you see here. What is the concept within this diagram? You see the dipole is separated by a distance 2a. The equatorial plane is equidistant from the charges. The point C is at a distance r from midpoint O of the dipole, and the point C is equidistant from minus q and plus q. The magnitude of E plus vector and E minus vector are same at C, and the direction of E plus vector due to plus q charge is outward along BC. Direction of E minus vector due to minus q charge is inward along CA, and the direction of the electric field at points on the equatorial plane is directed opposite to the dipole moment vector.
All these concepts are within this diagram. Okay, now we move on to the next diagram. Here is the diagram and let me see what are the concepts within it. The perpendicular components are equal in magnitude and opposite in direction, so they cancel each other. And the sum of the parallel components is the magnitude of the total electric field here. And then the direction of E total is opposite to the direction of the dipole moment vector. Okay students, by this the concept within me session is over. Okay students, now we move on to the target towards test paper session. For this session, our favorite cartoon Doraemon and Nobita has come. Doraemon wants to give some suggestions to Nobita and to you all of you. Okay, first you draw a beautiful diagram in the first part of your answer. Then you find E plus vector, E minus vector and E total vector. Yes, you don't forget to find resolution of vectors in the second part of your answer. And the conclusions you have to discuss direction, distance and point dipoles in third part of your answer. You write all these answers beautifully and get full mark easily. Okay students, we thank Doraemon for its valuable tips. I hope you all enjoyed all these sessions. After watching the video, you like, share and subscribe to my channel and travel with me to get full mark easily. Thank you.